3 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. என் தாய் தமிழ் உறவுகளுக்கு புரட்சிகர வாழ்த்துக்கள். இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி. நான் வந்து குடியாத்தத்துலேருந்து வந்திருக்கேன், வேலூர் மாவட்டத்துலேருந்து. எங்கள் ஊரில் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் களப்பணி செஞ்சுட்டே இருக்கோம். துண்டறிக்கையெல்லாம் போய் கொடுக்குறோம். எங்கள் தொகுதி வேட்பாளரை வெற்றி பெற செய்யணும் அப்படின்றதுக்காக இறங்கி நாங்கள் வேலை செஞ்சுன்னு இருக்கோம். இப்போது தாய்மாமன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தொகுதி காரைக்குடி தொகுதிக்கு போயிட்டு ஒரு பெருந்திரளாக ஒரு மாணவர் பாசறை முன்னெடுத்து நடக்கிற இந்த கூட்டம், இளைஞர் பாசறை அனைத்து உறவுகளும் ஒருங்கிணைச்சு இதில் ஒரு பெருந்திரளாக மாமாவுக்கு ஓட்டு சேகரிக்கிறோம், வாக்கு சேகரிக்கிறோம். மாமா ஒரு பெருந்தொகையாக மாமா எப்படி இருந்தாலும் காரைக்குடியில் சட்டமன்றத்தில் இயக்கணும் அப்படின்றது ஒரு இதுவாக குறிக்கோளை வச்சு வந்திருக்கோம். இப்போது நாங்கள் இங்கே கள ஆய்வு செஞ்சிருந்தோம்லாம் காலையிலேருந்து இப்போது எங்ககிட்ட சொன்னவங்க இங்கே நிறைய மின்தடை ஏற்படுது அப்படின்னாங்க பேசும்போது. அது இல்லாமல் நாங்கள் இப்போ தேவக்கோட்டைக்கு எல்லா இடத்துலையும் அந்த கள ஆய்வு பண்ணுறதுக்காக போகணும். அப்போது தேவக்கோட்டைக்கு போனால் அங்கே ஒரே ஒரு மேல்நிலைப்பள்ளி, அரசு உயர்நிலைப்பள்ளி எதுவுமே இல்லை அப்படின்னாங்க. ஏன்னா நம்மளுக்கு இப்போ அரசாங்கமுடைய வேலை மக்களோட தேவை, அதுதான் அரசாங்கத்தோட வேலை. இப்போ இந்த தேவக்கோட்டையில் பள்ளியே இல்லை அப்படின்றது ஒரு பெரிய துயரமான விஷயம். இன்னொன்று என்னன்னா, இங்கே காரைக்குடியில் நிலத்தடி நீர் குறைஞ்சினே வருது, நீர் மட்டம் குறைஞ்சினே வருது. இது என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம தைல மரம் அப்படின்னுவோம். அது இங்கே அதிகமாக இருக்கிறதுனால நிலத்தடி நீர் அது நிறைய உறிஞ்சுது. அதனால் நிலத்தடி நீர் குறைஞ்சினே வருது. இதெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தாய்மாமன் சட்டமன்றத்தில் ஏற்றின அதுக்கப்புறம் நாங்கள் இதெல்லாம் சரி பண்ணுவோம். நம்ம நிலத்தடி நீரை சேமிக்கிற மாதிரி இதெல்லாம் நாங்கள் மரத்தெல்லாம் நடுவோம், பனை மரத்தெல்லாம். அது இல்லாமல் இப்போது குருதி கொடை பாசறை நாங்கள் ஆட்சிக்கு வரலை. நாங்கள் அதுக்கு முன்னாடியே நாங்கள் எவ்வளவோ செயல் திட்டத்தை செஞ்சுருக்கோம். ஊழல் லஞ்சம் ஒழிப்பு பாசறை அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு பாசறை வச்சுன்னு இருக்கோம். இதில் காரைக்குடியிலே நிறைய பேருக்கு அந்த இதெல்லாம் கிடைக்கல, இன்னும் பட்டாலாம் வழங்கப்படலை. அதெல்லாம் இப்போ ஒரு சில பேர் பட்டா வாங்க போனால் கூட அங்கே அவங்கக்கிட்ட ஒரு 1000மோ 2000மோ லஞ்சமாக வாங்குறாங்க. இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோன்னே நாமெல்லாம் அந்த பாசறை சார்பாக போயிட்டு நாங்கள் அங்கத்துலேருந்து அந்த கொடுத்த லஞ்சத்தை நாங்கள் மீட்டு கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லை, குருதி கொடை அப்படின்னு வச்சுன்னு இருக்கோம். நாங்கள் ரத்த தானம் செய்வோம். இதில் எந்த மதமும் சாதியும் வெறுப்பும் எதுவும் இல்லாமல் ஒருத்தருக்கு கஷ்டம் அப்படின்னு வரப்போது நாங்கள் எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காம எல்லாருக்குமே ரத்த தானம் செஞ்சு குருதி கொடை பாசறையும் வெற்றி அடைஞ்சிருக்கோம். இது இல்லாமல் இங்கே மழை பெஞ்சா சாக்கடை தண்ணி அதிகமாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று இங்கே ஆதிக்குடி மக்களுக்கு அந்த சுடுகாடு அது பராமரிக்கப்படலை அப்படின்றது இது ஒரு பெரிய கோரிக்கையாக இருக்குது. இங்கே நிறைய விஷயங்கள் நாங்கள் இங்கே கள ஆய்வு செஞ்சதில் எங்களுக்கு நிறைய சொல்லியிருக்காங்க மக்கள். இதெல்லாம் தாய்மாமன் செந்தமிழன் சீமான் இந்த ஆட்சிக்கு அமர்ந்த உடனே அந்த அரசு மேல்நிலை பள்ளி கட்டப்படும். நாங்கள் எதுவுமே எதுவுமே இது பண்ணல, இலவசத்தை கொடுக்கல. இந்த மனித உயிர்களை வச்சு அற்ப அரசியல் செய்கிறாங்க இந்த ஆட்சிங்க. கடந்த 50 ஆண்டுகளாக ஆண்ட கட்சியும் ஆள்ற கட்சியும் நம்மளை மாற்றி ஆண்டுட்டாங்க. ஆனால் வளர்ச்சின்றது இல்லை. இப்போ ஒருத்தர் புதுசாக மாற்றம் இருக்காரு. மாற்றம்னா என்ன தெரியுமா? இவர் சொல்கிறது நான் மாற்றம், அவர் 2000 கொடுக்குறாரா, இவர் 1000 ரூபாய் கொடுக்குறாரா, நான் 2500 கொடுக்குறேன். இப்போ இதுக்கும் என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் 10 லட்சம் கோடி கடனில் போகுது. இதில் இவர் தாய்மாமன் சீர் அப்படின்னு சொல்லி இந்த தங்க மோதிரம் அப்படிலாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஏற்கனவே இங்கே இவ்வளோ ஒரு நாளைக்கு சுமார் 1000 குழந்தை பிறப்பாங்க அப்படின்னாலும் ஒருத்தருக்கும் ஒரு நாளைக்கு அவ்வளோ ஒரு பவுன் தங்க கொடுப்பாங்களா அப்படின்றது நான் கேட்குறது. ஒரு கிராம் நம்ம இந்த ரம்ஜான் இதெல்லாம் அந்த தொப்பி போட்டுன்னு குல்லா போட்டுன்னு உக்காடுற மாதிரிலாம் அந்த பேனர்லலாம் நம்ம பார்ப்போம். ஆனால் எங்கள் தாய்மாமன் சொல்கிறது நாங்கள் உங்களின் உணவுக்கானவன் அல்ல, நான் உங்களின் உணர்வுகளுக்கானவன், உங்களின் உயிர் நாடி அனைத்து பிரச்சனைகளுக்குமானவன் என்று தான் சொல்பவர் எங்கள் தாய்மாமன் செந்தமிழன் சீமான். இத்துடன் என் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நாம் தமிழர்.